கையை பார்த்தோன்னா பூர்வீக சொத்து அவருக்கு நிலைக்குமா, பூர்வீக சொத்து இருக்கா, கிடைக்குமானா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இந்த ஆயில் ரேகை இருக்கு இல்லையா, ஆயில் ரேகைக்கு கீழே இந்த இடத்துல, அதாவது முக்கோணம், சதுரம், சதுரம், முக்கோணம், இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு பூர்வீகமா சொத்து இருக்கும். இதை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த சூரிய மேட்டுல இப்படி சதுரமோ முக்கோணமோ இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்து கண்டிப்பா இருக்கு. நல்லபடியா அந்த ஆயில் ரேகை வெட்டு துண்டு இல்லாம இருந்து இந்த சூரிய ரேகை, விதி ரேகை, இந்த மிச்ச ரேகையெல்லாம் வெட்டு துண்டு இல்லாம இருந்து இந்த ஆயில் ரேகை அடியில சதுரம் முக்கோணம், இந்த சூரிய ரேகையில சதுரமும் முக்கோணமும் இந்த ஆயில் இறுதி ரேகை பக்கத்துல சூரிய மேட்ல இருந்துருச்சுன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்து நிலைக்கும். கண்டிப்பா பூர்வீக சொத்து உண்டு. அதன் மூலம் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு உயர்வீர்கள் வாழ்ல. இப்போ இந்த ஆயுள் ரேகையில ஒரு தடை இருக்கு சார், விதி ரேகையில ஒரு விட்டு போயிருக்குது. இந்த மாதிரி வரும் காலங்களில் இந்த ஆயுள் ரேகையில ஒரு விட்டு போயிருக்கு, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு, இந்த விதி ரேகையில ஒரு கேப் இருக்கு. அந்த வயதில் உங்களுடைய பொருள் விட்டு போகும், பொருள் தொலைந்து போகும், அதாவது காணாம போயிடும். உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத நிலை ஏற்பட்டு அந்த பொருள் விரயமாகி விற்று உங்களிடம் கையை விட்டு அந்த போயிடும். அந்த பூர்வீக சொத்து இருக்கும், அது போயிடும். இந்த விதி அந்த ஆயுள் ரேகை நல்லா இருக்கணும், விதி ரேகை நல்லா இருக்கணும். விதி ரேகையில் அது மாதிரி தடையோ இந்த மாதிரி விடுபட்டு இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு பூர்வீக சொத்து வில்லங்கமாகி விற்று உங்களோட கையை விட்டு போயிடும். அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பார்த்துங்க.